Hi friends, it's your Ori Wings World. First of all, நம்ம channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க and then regular videos பார்க்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற bell button-ஐ click பண்ணுங்க. So இன்னைக்கு நம்ம ஒரு super elegant border வந்து சொல்லி கொடுக்க போறேன். So ரொம்ப அதாவது நிறைய பேர் வந்து border work வந்து எனக்கு டிஃபரெண்டா இருக்கணும். So வந்து சிம்பிளா இருக்கணும் பட் வந்து டிஃபரெண்டா யூனிக்கா இருக்கணும் அப்படிங்கறவங்களுக்கு இந்த யூனிக் border வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரொம்ப அழகான டிசைன் சொல்ல போனால் சரிங்களா. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜரியில் செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ சிங்கிள் செயின் ஸ்டிச் வந்து ஒரு லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைனுக்கு ஒரு லைன் மட்டும் நம்ம வந்து ஜரியில் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த நெக் பார்ட்டுக்கு ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜரியில் அவுட்லைன் வந்து கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் எடுக்க போகிறேன். ஸோ சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பெல் பிராண்டு சரிங்களா. ஸோ சில்க் த்ரெட்டில் வந்து எந்த பிராண்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டால் பெல் பிராண்டு வந்து நல்லாயிருக்கும். அதோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லா மற்றதை கம்பேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இது ரெண்டையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நாட் பண்ணிக்கணும் சரிங்களா. எண்டிங்கில் நாட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இப்போ நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட போகிறேன். ஸோ செயின் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி த்ரெட்டில் வந்து போட போகிறேன் சரிங்களா. ஸோ நிறைய பேர் வந்து த்ரெட்டு வந்து அந்து போகுது மேம். ஸோ உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஜரியில் வந்து செயின் ஸ்டிச் போட்டு பழகுறீங்க இல்லையா, அப்போயே வந்து த்ரெட்லையும் வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ த்ரெட்டு வந்து ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் போக போக ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாயிரும். ஸோ உங்களுக்கு 2 த்ரெட்டு யூஸ் பண்ணி பண்ணும் போது கட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் த்ரெட்டு மட்டும் வச்சு செயின் ஸ்டிச் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கீழே இருந்து மேலே இருந்து கீழே அப்படிங்கிற மாதிரி லைன்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் அதாவது அந்த சிங்கிள் த்ரெட்டை வந்து அந்த போகாமல் என்னால் பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2யும் சேர்த்து வச்சு 2 த்ரெட்டை சேர்த்து வச்சு நீங்கள் கூட செயின் ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே மாதிரி த்ரெட்டு வந்து நான் டபுள் லைன் வந்து கொடுக்கணும். ஸோ த்ரெட்டில் டபுள் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து எப்படி இருக்குன்னு வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஜரியில் வந்து சிங்கிள் லைன் போட்டிருக்கேன். அதே மாதிரி த்ரெட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் லைன் வந்து கொடுத்து முடிச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் எடுக்க போகிறேன். ஸோ சுகர் பீட் இந்த மாதிரி சைடில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ எடுத்து வச்சுட்டு சுகர் பீடில் ஃபஸ்ட் லைன் வந்து நான் கொடுக்க போகிறேன் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே நம்ம சுகர் பீடில் வந்து கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி அழகாக ஒன்றா வச்சு ஸ்டிச்சிங் பண்ணாலும் சரி, இல்லைனா 2 வச்சு ஸ்டிச்சிங் பண்ணாலும் சரி சரிங்களா. ஸோ அதே மாதிரி நான் வந்து த்ரெட்டு வந்து பெல் பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். ஜரி வந்து A1 மம்தா பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட்ஸில் வந்து குவாலிட்டி என்னென்னா இது வந்து A ஸ்டார் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் ஹை லெவலில் ப்ரௌஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ப்ரிசோ வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இது மீடியம் குவாலிட்டி அப்படியே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டால் A ஸ்டார். ஸோ A ஸ்டார்லேயுமே வந்து ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டியும் இருக்குது, டல் குவாலிட்டியும் இருக்குது. ஸோ நாங்கள் ஆரி விங்ஸ் வேரில் ஆன்லைனில் ஆரி மெட்டீரியல்ஸும் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் பிகினர் லெவல், ஸோ இப்போ தான் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன் மேம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த பிராண்டட் ஸோ உங்களுக்கு மேபி எந்த ஆரி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நாங்கள் ஆரி காட்டு, ஸ்டாண்டு, ஃப்ரேமு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ப்ரொவைட் பண்ணேன். பட் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தனால ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ 1 மந்த்தாக வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா என்ன நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் சரிங்களா. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம இந்த ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து முடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் லைனுக்கு நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஜரியை. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு பேர் வந்து 5 நம்பர் பீடு. ஸோ 5 நம்பர் பீடு இந்த மாதிரி எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 நம்பர் பீடு வச்சுட்டு ஒரு செயின், அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங்காக வந்து கொஞ்சம் ஒரு கேப் விட்டுட்டு 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு அடுத்து வந்து ஒரு 5 நம்பர் பீடு வச்சு ஸ்டிச்சிங்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு கேப் விட்டு ஒரு 5 நம்பர் பீடு வச்சு ஒரு ஸ்டிச்சு. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு
நம்ம இந்த 5 நம்பர் பீடை வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அடுத்து ஒன்று, அதுக்கப்புறம் மறுபடியும் கேப் விட்டுட்டு அடுத்து ஒன்று, அடுத்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு அடுத்து ஒன்று. ஸோ இந்த மாதிரி நம்ம 5 நம்பர் பீடை வச்சு அழகாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும். ஸோ நான் சொல்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பாருங்கப்பா, அப்போ தான் வந்து தெளிவாக வந்து புரியும், இல்லைன்னா வந்து புரியாது. பிகாஸ் இது வந்து சூப்பர் ஒரு எலிகன்ட் பார்டர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இது வரைக்கும் நான் வந்து வச்சுக்கிட்டேன். எது வரைக்கும் நான் வச்சுக்க போகிறேன்னா, இப்போ நம்ம கீழே வரைக்கும் கொண்டு போகணுங்கிறது தேவை கிடையாது. ஷோல்ட்ரு வரைக்கும் நம்ம வந்து கொண்டு போனாவே போதும். பிகாஸ் இது வந்து உள்ளே போகக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டேன். ஸோ செகண்ட் லைன் வந்து முடிச்சுட்டேன். ஸோ தேர்ட் லைன் வந்து எடுக்க போகிறேன். ஸோ தேர்ட் லைனுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, சுகர் பீட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ சுகர் பீடில் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதை சுற்றி நான் வந்து ஸ்கேலப் டைப்பில் வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், உள்ளேருந்து ஃபஸ்ட்டு ஜரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சுகர் பீடில் ரெண்டாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். இப்போ நான் எடுக்கும் போது கூட இப்போ கை தவறி வந்து எல்லாமே வந்து கொட்டிடுச்சு. பட் பிகினர் லெவலில் இருக்கிறவங்கலாம் மேம் அடிக்கடி வந்து கொட்டுது அப்படிங்கிற மாதிரி வந்து அது ஒரு விஷயம் வந்து நிறையா டவுட்ஸ் வந்து கேட்பாங்க. ஆக்சுவலி நல்லா வந்து நான் ப்ராக்டிஸ் இருந்துட்டு மேம் ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு வந்து பழகிடும் உங்களுக்கு. அந்த எப்படி சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே ஃபுல்லாக நீடில் ஃபுல்லாக வச்சு சுகர் பீட் ஹோல்டு பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 வச்சு ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு 4 வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். எடுத்தோன்னே வந்து நீடில் ஃபுல்லாக வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பிகினர் லெவலில் இருக்கிறனால உங்களுக்கு வராது. சரிங்களா? ஸோ பாருங்கள், இப்போ ஸ்கேலப் டைப்பில் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு சைடில் ஒரு லாக் பண்ணி தான் வந்து இந்த பக்கம் வரணும். அதாவது ஸ்கேலப் டைப்பில் நீங்கள் வரலாம், பட் இந்த இடத்துல ஒரு லாக் பண்ணிட்டா தான் உங்களால் இந்த பக்கத்து வந்து நகர முடியும். அப்போ தான் வந்து ஸ்டிச்சஸும் வந்து பார்க்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், சுகர் பீடில் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு லாக் பண்ணிவிட்டு அப்புறம் இதை சுற்றி நம்ம சுகர் பீடில் வரிசையாக ரெண்டாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம சுகர் பீடில் வரிசையாக ரெண்டாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணி இந்த லைனை வந்து ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பட் வந்து இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிறத விஷயத்தை மட்டும் ரொம்ப கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. என்னப்பா, ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் அடுத்து நம்ம ஒர்க் வந்து பண்ணணும். சரியா? ஸோ அதனால் டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கா, நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வெரி யூனிக் பார்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இதை முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த நெக்ஸ்ட் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து வீட் பீடு வந்து எடுக்க போகிறேன். ஸோ இதை பாருங்கள், இது வந்து வீட் பீடு. சரிங்களா? இதிலையே வந்து இன்னொன்று வந்து காமிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டுமே வந்து வீட் பீட் மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாதிரி இருக்கும். ஒரு பக்கெட்டு ஒல்லியாக வந்து இன்னொரு பக்கெட்டு வந்து குண்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து 2 டைப் இருக்குது. வீட் பீட் வந்து ஒரே மாதிரி 2 பக்கமும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டு ஒல்லியாகவும் ஒரு பக்கெட்டு குண்டாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ண போகிறோம். நான் இதை கொஞ்சோடு கொட்டி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த வீட் பீடை எடுத்துக்கிறணும். இப்போ நான் வந்து 2 வீட் பீட் எடுத்துக்கிறேன். 1 2. சரியா? ஸோ இந்த மாதிரி 1, அதுக்கப்புறம் ஒரு லாக்கு, அப்புறம் மறுபடியும் பேக்கில் போய் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சு ஒரு நாட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ இதோட இந்த சைடில் இருந்து நம்ம எடுத்துக்கிறணும். ஸோ 2 வீட் பீட் எடுத்துக்கிறேன். ஸோ வீட் பீட்டுங்கிறது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி உள்ளதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த பக்கம் பார்த்த மாதிரி வி சைடு பார்த்த மாதிரி, ஸோ பார்க்க வந்து ஓப்பன் டைப்பில் விங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி நம்ம இங்கிட்ட ஒன்று பார்த்த மாதிரி வந்து ஸ்டிச்சிங் பண்ணலாம். ஸோ ஈஸியாக வேறு எப்படி மேம் ஈஸியாக ஸ்டிச்சிங் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இதை எடுத்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி வந்து ஒரு நாட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒரு நாட் பண்ணிக்கலாம். ஸோ மேம் எனக்கு அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மெத்தடெலாம் பண்ண தெரில அப்படின்னா இந்த மெத்தடும் வந்து பண்ணலாம். ஸோ அந்த சைடு பார்த்த மாதிரி வச்சு ஒரு நாட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வீட் பீட் இருக்குல்லையே, அந்த வீட் பீட் வச்சு ஃபுல்லாக
அந்த ஒவ்வொரு கேப்புக்கு பக்கத்துலையும் இந்த மாதிரி இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒன்று, அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒன்று அப்படிங்கிற மாதிரி தச்சு தச்சுக்கிடலாம். சரியா? இதை தச்சு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா உங்களுக்கு கிளியராக பக்கத்தில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போதே நம்ம வந்து டைரெக்ஷன் வைஸ் கொஞ்சம் நல்லா தெரிலன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நான் கேமராவே ஆக்சுவலி பார்த்தேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வீட் பீட் வந்து எடுத்துட்டு இந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சு ஒரு லாக்கு, அப்புறம் பேக்கில் வந்துட்டு ஒரு ஸ்டிச், ஒரு லாக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பீட் எடுத்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சுட்டு ஒரு நாட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் எப்படி தைச்சேன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வச்சு தைக்கணும். அடுத்து ஈஸியான மெத்தடு வேறு ஏதாவதுன்னா இந்த மாதிரி இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஜரியை மட்டும் எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு இந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சு ஒரு நாட்டு, அடுத்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒன்று வச்சு நாட்டு. சரிங்களா? ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ இந்த சைடு, ஸோ இதே மாதிரி இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஸோ நிறையா டைப் ஆஃப் டிசைன்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பார்டர் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம தூரத்துலேருந்து பார்த்தாலும் இந்த டிசைன் வைஸ் வந்து அப்படியே அழகாக வந்து தெரியும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்லீவ் பார்ட்லேருந்து எல்லாமே எப்படி வந்து பண்ணுங்கிற ஃபுல் கோச்சிங் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் க்ரியேட்டிவ் வெர்ஷனில் எப்படிலாம் நம்ம வந்து பண்ணலாங்கிற ஐடியாவும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இதே மாதிரி தனித்தனியாக வச்சு நம்ம ஃபுல்லாக வீட் பீட் மாதிரி வச்சு நாட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம இதை வந்து முடிச்சிட்டோமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒரு சைடு மட்டும் போனி பாசி மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, ஒரு சைடு மட்டும் ஒல்லியாக இருக்கும், இன்னொரு பக்கத்து குண்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இதை வந்து என்ன செய்யணும்னா, இதோட சென்டரில் இருந்து எடுத்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இது வந்து சென்டர்லேருந்து இந்த மாதிரி ஜரி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த பாருங்கள், குண்டாக இருக்கிற பக்கம் பேக் சைடு இருக்கணும், ஒல்லியாக இருக்கிற பக்கம் முன் பக்கம் இருக்கணும். இதை எப்படி வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று வச்சு தச்சுட்டு அப்புறமா சுகர் பீட் வச்சு நாட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நாட் பண்ணும்போது நாட் வந்து தெரியக்கூடாது, அதை ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, கொஞ்சோண்டு சுகர் பீட் அடி கொட்டிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடு, அப்புறம் அந்த வந்து போனி பாசி. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு உள்ளேருந்து ஜரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி போனி பாசி ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு வச்சு தைக்கணும். வச்சுட்டு நாட் பண்ணிக்கோங்க. நாட் பண்ணும்போது நாட் தெரியாத அளவுக்கு நல்லா அழுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு சுகர் பீடு, ஒரு போனி பாசி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, உள்ளேருந்து குத்தி எடுத்துட்டு இந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சுட்டு ஒரு அழகாக நாட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து மறுபடியும் ஒரு சுகர் பீடு, அடுத்து வந்து ஒரு போனி பாசி. ஸோ இதோட பேக் சைடு வந்து அது குண்டாக இருக்கிற பகுதி வந்து பேக்கில் இருக்கணும், ஒல்லியாக இருக்கிற பகுதி தான் வந்து முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கணும். அதை ராங்காக வச்சு தச்சிடக்கூடாது. சரிங்களா? ஸோ இதை ஃபுல்லாக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் வந்து அடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போகணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளவோ நம்ம சேனலுக்கு நிறையா எப்படி சொல்கிறது, சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்ம வந்து இப்போ 10K அளவுக்கு நம்ம வரப்போகிறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லோரும் கொடுக்குற சப்போர்ட் தான். பட் இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சில்வர் பட்டன் வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ உங்களுக்கு நம்ம சேனல் வந்து போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் இன்னமும் அதிகமான ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம வந்து போகணும். நம்ம சேனல் வந்து அடுத்தவங்களுக்கும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சுகர் பீட் அண்டு வந்து ஒரு போனி பாசி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ
இன்னும் ஒன்று தான் இருக்குது. நம்ம அதையும் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச்சிங் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து மறுபடியும் வந்து ஒரு சுகர் பீட், அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஒரு போனி பாசி. ஓகேவா? அந்த நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்மே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மேபி உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணணுன்னா ஸோ என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோன்னா நாட் பண்ண போகிறேன். நாட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்பர் பீடு இருக்கு இல்லையா? ஸோ 4 நம்பர் பீடு வந்து எடுக்க போகிறேன். அது வந்து காப்பர் கலர். ஸோ காப்பர் கலர் வந்து எடுத்திருக்கேன். இது என்ன பண்ணணும்னா இதோட ரெண்டுக்கும் இடையிலன்னு வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். இங்கே பாருங்கள், அதாவது அந்த பெரிய பாசி ஆல்ரெடி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம்ல, இந்த 5 நம்பர் பீடு வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதை பார்த்த மாதிரியே நேராக வச்சு நீங்கள் தைக்கணும். இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்று ஒன்றா வச்சு நம்ம அழகாக வந்து தைக்கணும். அப்படி தைக்கும் போது நாட் தெரியக்கூடாது. நம்ம இதெல்லாம் வந்து மைல்யூட்டாக பண்ணக்கூடிய இந்த ஸ்டிச்சஸ் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக நாட் தெரியாமல் இருந்தால் தான் வந்து ஒர்க்கு வந்து பார்க்க அழகாக இருக்கும். இல்லைனா வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் லெவல் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்காது. ஸோ அதனால் கரெக்டாக ஒர்க் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதை ஃபுல்லாகவே இந்த 4 நம்பர் பீடை அங்கங்கே வச்சு நாட் பண்ணணும். இதை ஃபுல்லாக நான் நாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படிங்கிறத காமிக்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி நாட் பண்ணணும். ஃபுல்லாக நாட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே. ஃபைனலாக இந்த பார்டர் டிசைன் வந்து நம்ம சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு யூனிக் பார்டர் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து புரிஞ்சிருக்கும், நல்லா வந்து சூப்பராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ரொம்ப சூப்பர் டிசைன். ஸோ இதோட பேக் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் இந்த சிம்பிள் அண்ட் எலிகன்ட் பார்டருக்கு நம்ம எப்படி வந்து க்ரியேட்டிவாக வந்து நல்லா கிராண்டாக வந்து ஸ்லீப் ஆர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம பேக் வியூ எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க போய் பார்க்கலாம். ஃபைனலாக இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் பண்ண சேம் பார்டர் ஒர்க் வந்து பேக் வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பேக் நெக். வாவ், சூப்பராக இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக யூனியனாக நீங்கள் அழகாக பண்ணிங்கன்னா உங்களோட பார்டர் டிசைன் வந்து யூனிக்காக இருக்கும். அந்த பார்க்கவே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஒரு பொட்டிக் லெவலில் வந்து நம்ம இந்த பார்டர் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கவே வந்து யூனிக்காகவும் வந்து அவ்வளோ அழகாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வந்து அங்கங்கே பூட்டாஸ்க்காக வந்து ஒரு ஸ்டோன் ஊற்றி சுற்றி சுகர் பீடில் ஒரு நாட் பண்ணியிருக்கோம். ஸோ திலகம் ஷேப்பில். ஸோ கண்டிப்பாக அந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு நம்ம ஒரு சூப்பர் கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸோட சூப்பராக மீட் பண்ணலாம். அது வர பாய், ஹாவ் ஏ நைஸ் டே. அண்ட் தென் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.